காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. திமுக தலைவராக பொறுப்பேற்ற மு.க. ஸ்டாலின் தன்னுடைய முதல் உரையில் சில அடிப்படை விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதிமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது என்று திமுகவின் தலைவர் பேசுவதில் அதிசயம் ஒன்றுமில்லை. ஆனால் சில ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் திமுகவினுடைய அடிப்படை கொள்கைகளில் அழுத்தம் திருத்தமாக மீண்டும் ஒரு முறை அவர் தெரிவித்திருக்கிறார். ஒரு பெரும் கனவு தமக்கு இருக்கிறது, தமிழகம் பற்றி, திமுகவின் எதிர்காலம் பற்றி, தமிழகத்தின் எதிர்காலம் பற்றியெல்லாம் கனவுகள் இருக்கின்றன என்று அடுக்கியிருக்கக்கூடிய அவர் பல முக்கியமான கருத்துக்களை அந்த மேடையில் தலைவராக பொறுப்பேற்ற அந்த மேடையில் தெரிவித்திருக்கிறார். ஒரு புதிய எதிர்காலத்தை 70 ஆண்டு கால வரலாற்றை நெஞ்சில் சுமந்து கொண்டு முற்றிலும் ஒரு புதிய எதிர்காலத்தை நோக்கி திமுகவையும் தமிழ் இனத்தையும் அழைத்து செல்ல நான் நினைக்கிறேன் என்று சொல்லி சுயமரியாதை, சமத்துவம் என்கிற அடிப்படைகளை நோக்கி நகர்வதற்கான பல்வேறு செய்திகளை அதில் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார். குறிப்பாக அரசியல் ரீதியாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய பேச்சு என்பது பாஜகவோடு கூட்டணி இல்லை என்பது. இந்தியா முழுவதும் காவி வண்ணம் பூச நினைக்கக்கூடிய, துடிக்கக்கூடிய மத்திய அரசுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். மேலும் கூட பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இது எதிர்பார்த்த ஒரு பேச்சா அல்லது ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய பேச்சா, திமுகவுக்கு புத்துணர்வு தரக்கூடிய பேச்சா, தலைவராக பொறுப்பேற்ற தருணத்தில் அவரிடம் வெளிப்படக்கூடிய பொறுப்புணர்வை வெளிப்படுத்தும் பேச்சா, இது அவருடைய அரசியல் எதிர்ப்பாளர்களுக்கு என்ன மாதிரியான செய்தியை சொல்லக்கூடிய பேச்சு என்பதை பற்றி விவாதிக்கலாம். நம்மோடு திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் அவர்கள், இவர்களோடு பாரதிய ஜனதா கட்சியின் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள். வணக்கம். ஷானவாஸ், உங்கள்கிட்ட பேசணும். இது ஒரு திட்டவட்டமான அழுத்தம் திருத்தமான பேச்சு அப்படின்னு பார்க்கலாம். சமீபத்தில் எழுந்த ஊகங்களுக்கெல்லாம் விடை தந்திருக்கிறார்னு பார்க்கலாம். ஆனால் அதை தாண்டி பல்வேறு விஷயங்களை முன்வைக்கிறார். திமுகவினுடைய அடிப்படைகளிலிருந்து விலக மாட்டோம், மரபணுக்களை ஏற்றுக்கொண்டு மாற்றத்திற்கு தேவையானதை செய்து கொள்வோம் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன மாதிரியான மாற்றங்களை அவர் செய்ய போகிறார், என்ன சொல்ல வர்றார் அப்படின்றது உங்களை போன்றவர்கள் தான் சொல்லணும். இந்த பேச்சு அப்படின்றது ஒரு வழக்கத்துக்கு மாறானதுன்னு பார்க்குறீங்களா, அல்லது திமுகவின் மேடையில் திமுகவின் தலைவர் ஒருவர் பேசுகிற இயல்பான பேச்சுன்னு பார்க்குறீங்களா? இயல்பான பேச்சு இல்லை. எதில்னா, தன்னை பற்றி ஒரு மிகை மதிப்பீடோ ஒப்பனையோ இல்லாமல் ஒரு புதிய ஸ்டாலினாக, அவர் சொன்னது போலவே ஒரு புதிய ஸ்டாலினாக அவர் இன்னைக்கு பிறந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், கலைஞரிடம் இருக்கிற பேச்சாற்றல், எழுத்தாற்றல், கலைஞரிடம் நாம் கண்ட ஆளுமை திறன் அது என்னிடம் இல்லை. ஆனால் அவரிடம் இருந்த துணிவு, செயல்படுத்துவதில் இருக்கிற வேகம் அது என்னிடம் இருக்கிறது என்று தன்னை பற்றிய ஒரு அற்புதமான இடத்தை அவர் தொட்டு பேசினார். இது ரொம்ப முக்கியமானது. ஒருவன் தன்னை சுய மதிப்பீடு செய்யும் போது தான் ஒரு தலைவனாக முழுமை அடைவார். அந்த இடத்துல அந்த இடம் இன்னைக்கு ஸ்டாலின் மிகச்சிறப்பாக தன்னை ஒரு பெரிய பேச்சாற்றல் உள்ளவர், எழுத்தாற்றல் உள்ளவர், நான் கலைஞருடைய எல்லா விஷயத்தையும் 100 விழுக்காடு நான் அப்படியே வெளிப்படுத்துவேன் என்று சொல்லாமல், கலைஞர் தான், கலைஞரிடமிருந்து தான் கற்றுக்கொண்டது எது, தன்னிடம் வெளிப்படுவது எது என்று மிக அழகாக ஒரு கோட்டை கிழித்து உறுதி காட்டியிருக்கிறார். எதுலங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. திராவிட இயக்கம், குறிப்பாக திமுக, அது தொடங்கப்பட்ட நோக்கம், அது கடந்து வந்த பயணம், அது கடைபிடித்த கொள்கை, அதுல எந்த சமரசமும் இல்லை. அதை இன்னும் இந்த காலத்திற்கு ஏற்ப தீவிரப்படுத்துவோம் என்று அவர் சொல்லியிருப்பது உண்மையிலேயே எல்லோர் மனங்களிலும் இன்னைக்கு ஒரு பால் வார்த்தது போல எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். குறிப்பாக திருநெல்வேலியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற புகழஞ்சலி கூட்டத்தில் தமிழிசை அவர்கள் பங்கேற்றார்கள். தமிழிசை திமுக பாஜக உறவு வருவது என்பது போல ஒரு தொனியில் பேசும்போது தொண்டர்கள் மத்தியில் பெரிய ஆரவாரமோ அதற்கு ஒரு வரவேற்போ இல்லை. அதை மறுத்து நம்முடைய ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் பேசும்போது, கருப்பும் சிவப்பும் என்கிற அந்த வண்ணம் என்பது கருப்பு அகன்று சிவப்பாக மாறுவதுதான் தத்துவமே தவிர அது ஒருபோதும் காவியாகாதுன்னு சொன்னபோது ஒட்டுமொத்த தொண்டர்களினுடைய ஆர்ப்பரிப்பு, ஆரவாரம்,
அந்த திடலே வந்து அதிரக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் வந்து உணர்த்துது திமுக தொண்டர்களுடைய மனநிலை என்ன, எதை நோக்கி அந்த இயக்கம் பயணப்படணும்னு இன்னும் அந்த தொண்டர்கள் விரும்புறாங்க. மக்கள் விரும்புறது தமிழ்நாட்டினுடைய களத்துல மக்களுடைய விருப்பங்கிறது அதை கூட பார்க்க வேண்டாம். ஆனா தொண்டர்களுடைய மனநிலை இது எந்த வகையில மாறுபட்டதுன்னு கேட்கிறேன். இது வந்து ஒரு திமுக தொண்டர் அப்படின்ற ஒருவர் கடந்த 4 ஆண்டு காலமா திமுகன்றது ஒரு பிஜேபி எதிர்ப்பு அரசியலை செய்திருக்கிறாங்க, ஜிஎஸ்டி எதிர்த்திருக்கிறாங்க, டிமானிட்டைசேஷன் வந்த போது அதை பற்றி விமர்சிச்சிருக்காங்க, ஆளுநர்களுடைய நடவடிக்கைகளை பற்றி விமர்சிக்கிறாங்க, கூட்டாட்சி பற்றின விமர்சனம் வருகிறது, காவிமயம் பற்றி விமர்சிக்கிறாங்க. ஒரு பிஜேபி அரசுக்கு எதிராக 4 ஆண்டு காலம் அந்த கட்சி பேசியிருக்கு, செயல்பட்டிருக்கு. பிரதமர் வரும்போதே கோபேக் மோடி கருப்பு கொடியை காட்டினாங்க. அந்த மேடையில் இப்படி பேசுறதுல என்ன வித்தியாசம்? இல்ல அதாவது கலைஞர் இருந்தார் இவ்வளவு நாளும். கலைஞர் இருக்கும்போது அதனுடைய வெளிப்பாடு என்பதும் அதனுடைய தன்மை என்பதும் வேறாக இருந்தது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு கலைஞர் இல்லாத இடத்தில் ஒரு தலைவராக முதன்முறையாக ஒரு கன்னி பேச்சில், ஒரு தலைவருடைய பேச்சில் அவர் வந்து இவ்வளவு ஆவேசமாக தன்னுடைய எதிரி யார் என்று வரையறுத்து அறிவித்து இந்த கொள்கை எது, தம்முடைய கொள்கை எது என்பதிலும் உறுதி காட்டியிருக்கிறாருங்கிறது அதுல ஒரு முக்கியமான கட்டம். அது இன்னொன்னு இப்ப கடந்த ஒரு 10-20 நாட்களாக ஒரு உலவிய வதந்திகள், புதிய அனுமானங்கள், அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். ஏன்னா 2 தலைவர்கள் மறைந்திருக்காங்க. ஒரு தலைவருடைய புகழஞ்சில மற்ற கட்சிகள் பங்கேற்பதும், இந்த தலைவருடைய புகழஞ்சில அந்த கட்சிகள் வந்து பங்கேற்பதுமான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு நிலையை வைத்தே 2 கட்சியும் கூட்டணி சேர்ந்துரும் என்பது போல பலரும் அபிப்பிராயங்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல்ல திமுக பாஜகவோட நெருங்குதோ அப்படிப்பட்ட ஒரு வதந்தி, ஒரு யூகங்கள் கிளப்பப்பட்ட நேரத்துல அப்படி அல்ல. திமுக தன்னுடைய கொள்கையில தெளிவா இருக்குது. திமுக எதற்காக தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை தொடங்கப்பட்ட காலத்தை விடவும் இன்னைக்கு வந்து அது தேவையா இருக்குது. அவ்வளவு நெருக்கடிக்கு இன்னைக்கு தமிழ்நாடு உள்ளா இருக்குது. பண்பாடு மீட்பு, சமூக நீதி காப்பு என்று பல விஷயங்கள்ல அன்றைக்கு இருந்த சூழலை விடவும் இன்றைக்கு மிக மோசமான ஒரு சூழலுக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கிறது. அப்ப அன்றைக்கு தொடங்கப்பட்ட நேரத்தை விடவும் இன்றைக்கு திமுகவுக்கான தேவை இருக்குது. அதை வேற எந்த கட்சியும் வந்து இன்னைக்கு வந்து அவ்வளவு பெரிய வலிமையான இயக்கமா வேற இல்ல. அதை முன்னெடுக்கக்கூடிய அளவுக்கு அதிமுக நம்ம எதிர்பார்க்க முடியுமா? சமூக நீதியை பற்றியோ மற்ற விஷயங்களை பற்றியோ இந்துத்துவ எதிர்ப்பு பற்றியோ அதிமுக நம்ம எதிர்பார்க்க முடியுமா? திமுக தான் எதிர்பார்க்க முடியும். 1 கோடி மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு வலிமையான கட்சி, இந்த மாதிரி விஷயங்களை பெரியாரியத்தை பேசக்கூடிய கட்சி எந்த கட்சி இருக்குது இன்னைக்கு அவ்வளவு வலிமையான கட்சி? அப்ப திமுக என்பது ஒரு ஆளும் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆண்ட கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி வந்து இதை இன்னும் தீவிரமாக பேசுவது என்பது, அதற்கு இணையான ஒரு கட்சியை வந்து நம்ம அந்த வலிமையான இடத்துல இருந்து பார்க்க முடியல. அப்ப அந்த கட்சி இன்னைக்கு வேணும். அப்படிப்பட்ட இடத்துல அந்த தலைவர் அதுல உறுதி காட்டி வெளிப்படுவது என்பது ஒரு கொண்டாட்டத்துக்குரியது. திரு அய்யநாதன், சில பேச்சுக்கள் சம்பிரதாயமான வழமையான பேச்சுக்கள், சிலது ஹிஸ்டாரிக் ஸ்பீச், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தருணத்தில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உரையை ஒருவர் ஆற்றியிருக்கிறார் அப்படின்ற பெருமையை சில உரைகள் பெறுகின்றன. இன்னொன்று நம்பிக்கையை ஏற்படுத்துறது அப்படின்றது ஒன்று, இன்னொன்று சமூகத்தில் அதிருப்தியை ஏற்படுத்துது, இது ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தலை இந்த பேச்சு அப்படின்றது. இதில் எந்த வகையில் இந்த பேச்சை மதிப்பிட முடியும்? ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை நிரப்ப போகின்ற ஒரு பெரும் பொறுப்பை அவர் சுமக்க ஆரம்பித்திருக்கின்றார். இன்று முதல் அதுதான் ரொம்ப முக்கியம். அதில் அவர் எடுத்து சொன்ன எல்லா விடயங்களுக்குமே நாம் ஏற்கின்றோமோ இல்லையோ அது வேறு விடயம், முக்கியத்துவம் கொடுத்தே ஆக வேண்டும். நம் திராவிட முன்னேற்ற கழகம் பலமுறை ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி, இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர். 99 ஒரு கூட்டணியோடு சேர்த்தால் 99 பேருடைய ஒரு பெரிய தலைவர் அவர். ஆனால் அவர் சொன்ன அந்த விடயம் இருக்கின்றது, குறிப்பாக பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று சொல்லி இருப்பது என்பதும், சுயமரியாதை, சமத்துவம் போன்ற அடிப்படை விடயங்களிலிருந்து தான் நாங்கள் அந்த மாற்றம் என்கின்ற எதையும் ஏற்போம் என்று சொல்லியிருப்பதும் குறிப்பிடத்தக்கதாக நான் கருதுகிறேன். அதை நான் பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். பகுத்தறிவு, சுயமரியாதை, சமூக நீதி, சமத்துவம், இந்த 4 அடிப்படை கோட்பாடுகளிலிருந்து விலக மாட்டோம். அதில் இன்னும் அந்த மாநில சுயாட்சி போன்றவற்றையும் சேர்த்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் என்று கருதுகிறேன். அதே நேரம் சமத்துவத்தில் வந்துடும் நினைக்கிறேன். சமூக நீதி, சமத்துவத்தில் இல்லை அப்படி வரல. ரெண்டாவது இன்னொரு விட என்னன்னீங்கன்னா, சொல்லை விட செயல் பெரிது. செயல் என்கின்ற இடத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் கலைஞர் என்கின்ற இடம் வந்துட்டு இமயம் என்றால் ஸ்டாலின் அந்த இடத்திற்கு வருவதற்கு இன்னும் நீண்ட காலமாகும். அவர் அந்த எதிர்க்கட்சியாக இருந்த போது, இது விமர்சனம் தான், என்னுடைய விமர்சனம் இது, நான் ஏற்கனவே சொன்ன விமர்சனம் தான். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக கலைஞர் இருந்திருந்தால் இந்த தூத்துக்குடி நடந்த துப்பாக்கிச் சூடாகட்டும், இப்பொழுது நடந்த இந்த நில அளவைக்காக, இந்த 8 வழிச்சாலைக்காக நடக்கக்கூடிய அராஜகமாக இருக்கட்டும், இன்னும் இப்பொழுது இந்த மதுகளில் நாம் உடைந்து போன இந்த நிலையாக இருக்கட்டும், கடைமுடைக்கு தண்ணீர் வராத நிலையாக இருக்கட்டும், கலைஞருடைய எழுத்துக்களும் பேச்சும் வீச்சும் வேற அளவுக்கு இருந்திருக்கும்.
ஆனால் அதை சட்டமன்றத்தை எதிர்கொண்ட பொழுதே அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியாத அல்லது கொள்ளாத ஒரு தலைவராகத்தான் ஸ்டாலின் இருந்திருக்கின்றார். எனவே இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சு என்பதை விட அவர் மக்கள் பிரச்சனைகளில் எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் எடுக்கின்றார் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு தலைவராக அவர் எந்த சவாலையும் சமாளிக்கத்தக்கவர் தான். ஏனென்றால் மொத்த கட்சியும் இன்றைக்கு பின்னால் நிற்கின்றது என்கின்ற உணர்வை அவர்கள் வெளிப்படுத்தி விட்டார்கள். ஒரு பொதுக்குழு வெளிப்படுத்தி விட்டது, எல்லாம் வெளிப்படுத்தி விட்டது. எனவே திரு அழகிரியிடம் வரக்கூடிய அந்த சவாலை அவர் அரசியல் ரீதியாக சமாளிக்கக்கூடியவராகத்தான் இருப்பார், அது வேறு விடயம். ஆனால் மக்கள் பிரச்சனை என்கின்ற இடத்திலும் மக்கள் செல்வாக்கு என்கின்ற இடத்திலும் தான் அரசியலே இருக்கின்றது. அது அப்பொழுது அந்த இடத்தில் எனக்கு ஒரு கேள்வி இதில் என்ன வருதுன்னா, பொதுவாக அரசியல் விமர்சகர்களுடைய பார்வை வந்து ஒரு விஷயத்தை ஒருவர் பேசவே இல்லை அப்படின்னா இதில் ஏன் மௌனமாக இருக்கிறார்கள், இதில் வந்து ஏன் பேசவே மாட்டாங்க, வாயே திறக்க மாட்டாங்களா, பேசினால் பரவாயில்லன்னு சொல்கிறோம். ஆமாம், பேசினது மட்டும் போதுமா, செயல் வேண்டாமா அப்படின்றோம். ஒரு தூத்துக்குடிக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்கிறாங்க, கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக நடத்துச்சு. அவர் அறிக்கை விட்டார், எதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்தார். நீங்கள் சொல்கிற 8 வழி பிரச்சனையிலும் திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தியது, கண்டன கூட்டங்களை நடத்தியது. அவர் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நிறைவேற்று, மக்களை தொல்லப்பட்டாதீங்க, ஆக்கிரமிக்காதீங்கன்றத சொல்கிறாங்க. இதில் வந்து செயல் அப்படின்றது எங்கே இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், இப்போ எதிர்த்தார், எதிர்நிலை தான், அதில் எந்த விதமான ஐயப்பாட்டையும் நான் கிளப்ப தயாராக இல்லை. தூத்துக்குடியில் அந்த துப்பாக்கிச்சூடு நடந்த பிறகு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது புறக்கணிப்பு செய்து விட்டு அவர் வெளியேறுகிறார். அப்போ அந்த இடத்தில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை தீர்மானம் கோரும் பொழுது இருந்த ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடு அந்த இடத்தில் இல்லாமலேயே போய்விடுகிறது. எனக்கே தெரியாது துப்பாக்கிச்சூடு நடந்தது என்று முதல்வர் சொல்லும் பொழுது அந்த இடத்தில் இருக்க வேண்டாமா ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர். ஒன்று, இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை இருக்கின்றது, ஆனால் அவர்கள் பேசவில்லை. அதே நேரத்தில் இந்த இடத்தில் நீங்கள் வெளியில் ஆர்ப்பாட்டம் நடத்தினீர்கள், ஆனால் உள்ளே ஒரு மாவட்ட கலெக்டர் சொல்கின்றார், வெளியாட்கள் இங்கே உள்ளே வரக்கூடாது என்று சொல்கின்றார். இதை எதிர்த்து என்ன கண்டன அறிக்கை இருக்கிறது? அதை எப்படி சொல்லலாம்? ஒருவேளை ஸ்டாலின் போயிருக்கின்றார், அவர் அந்த மக்களை சந்திக்க முயன்றிருக்கின்றார், வைத்துக் கொள்ளுங்கள், அவர் கைதாகின்றார், அப்பொழுது எப்படிப்பட்ட ஒரு கொதிநிலை ஏற்பட்டிருக்கும், அது எந்த அளவிற்கு அந்த பிரச்சனையை வந்துட்டு மக்களினுடைய பார்வைக்கு மையப்படுத்தப்பட்டிருக்கும் என்பதை நீங்கள் பாருங்கள். ஸ்டாலின் என்கின்ற ஒரு மனிதர் ஒரு நீண்டகால அரசியல் அனுபவம் மிக்கவராக இருந்து தான் இன்றைக்கு தலைவராக இருக்கின்றார். எனவே அவரிடம் இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்புகளுக்கு இணையாக அவருடைய அரசியல் பணி என்பது இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றது என்பதை வலியுறுத்துகிறேன். பேச்சில் முக்கியத்துவம் இருக்கு, ஆனால் செயலில் வீரியம் வேணும் அப்படின்றத தான் ஒரு வரியாக நான் அவர் சொல்கிற கருத்துலேருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். உங்கள் பார்வை இதில் என்ன திரு? நான் சுருக்கமாக சொன்னால் நண்பர் ஆளூர் ஷானவாஸ் சொன்னதை வழிமொழிகிறேன் என்று சொல்லிவிட்டு கூட நிறுத்திவிடலாம். ஏனென்றால் எல்லா கருத்துகளும் எனக்கு உடன்பாடாக இருந்தன. என் பங்கிற்கு நான் சொல்ல வேண்டும் என்பதற்காக சில செய்திகளை சொல்லுகிறேன். விருந்துக்கு அழைக்கிற போது நண்பர்கள் யார் என்று தெரிந்திருக்க வேண்டும். போருக்கு போகிற போது எதிரி யார் என்று புரிந்திருக்க வேண்டும். இதுதான் அடிப்படை. எதிரி யார் என்பதை மிக தெளிவாக, அதாவது எதிர்கருத்து எது என்பதை தெளிவாக தன்னுடைய உரையில் சொல்லியிருக்கிறார். இதை நான் தலைவர் ஸ்டாலினிடம் எதிர்பார்த்தேன், நம்பிக்கையோடு எதிர்பார்த்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்ததை காட்டிலும் முன்னதாகவே இது வந்திருக்கிறது என்பது ஒரு செய்தி. நேற்றைக்கு ஒரு தொலைக்காட்சியிலே நான் பேசுகிற போது கூட சொன்னேன், ஏன் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கூட்டு இருக்கிறதா, வரப்போகிறதா, நெருங்குகிறார்களா என்று பலரும் பேசுகிற போது ஏன் அவர் மௌனமாக இருக்கிறார் என்று கேட்டார்கள். அப்போது நான் சொன்னேன், கொஞ்சம் பொறுங்கள், இப்போதுதான் அவர் தலைவராக பொறுப்பேற்க இருக்கிறார். 30ஆம் தேதி அனைத்திந்திய தலைவர்களினுடைய கூட்டம் இருக்கிறது. அதற்கு பிறகு செப்டம்பர் 1ஆம் தேதி அவர் பேசுவார் என்று நான் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் என்றேன். அவர் அவ்வளவு தூரம் கூட இல்லை. இன்றைக்கே தலைவர் ஸ்டாலினின் முதல் உரையில் அதனை அவர் விளக்கியிருக்கிறார். அதுலேயும் அந்த வரிசையை கூட பாருங்கள். பகுத்தறிவு, சுயமரியாதை, சமூக நீதி, சமத்துவம், பகுத்தறிவை தான் முதலிலும் நிறுத்தி அவர் பேசியிருக்கிறார். எனவே தெளிவாக தன்னுடைய பாதை எது, தங்கள் கட்சியின் பாதை எது என்று அவர் சொல்லியிருக்கிறார். நான் எதையும் எப்போதும் மிகுதியாக புனைந்துரைக்க கூடாது, மிகையாக என்று கருதுவேன். இப்போதும் அதை கவனத்தில் வைத்துக்கொண்டே சொல்லுகிறேன். எனக்கு ஆப்ரஹாம் லிங்கனினுடைய கெட்டிஸ்பர்க் உரை மிகவும் பிடித்தமான ஒன்று, மிக சுருக்கமான, மிக அழுத்தமான, இன்று வரையில் உலகத்தில் பேசப்படுகிற ஒரு உலக வரலாற்றில் புகழ்பெற்ற உரை. இதனை நான் உலக வரலாற்றில் என்று சொல்லுவது மிகையாக இருக்கும். ஆனால் தமிழக வரலாற்றில், திமுக வரலாற்றில் என்றைக்கும் நின்று நிலைக்கப் போகிற ஒரு அழுத்தமான உரையை
தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தந்திருக்கிறார். மிகுந்த நம்பிக்கையோடு இந்த உரையை நான் பார்க்கிறேன். ஆளூர் ஷானவாஸ் சொன்னதைப் போல தெளிவாக தன் உயரம் என்ன என்பதை அவரே வெளிப்படுத்தி இருக்கிறார். கலைஞர் தான் சொல்லுவார், என் உயரம் என்ன என்று எனக்கு தெரியும் என்று. நான் கலைஞரைப் போல பேச்சாளன், எழுத்தாளன், கவிஞன் இல்லை. ஒரு கட்சியின் தலைவனுக்கு அது எல்லாம் தேவையானது என்று நான் சொல்ல மாட்டேன். அவையெல்லாம் கலைஞரிடத்தில் இருந்தது கூடுதல் சிறப்பு. ஆனால் கட்சியை நடத்தி செல்வதற்கு இந்த கொள்கையின் அடிப்படையில் நான் அதை நடத்தி செல்வேன் என்று அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். மிகுந்த பாராட்டிற்குரிய, என் போன்றவர்களுக்கு நெஞ்சில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை உருவாக்கியிருக்கிற திமுக தொண்டர்கள், கட்சி தலைவர்கள் எல்லோரிடத்திலும் பெரிய நம்பிக்கையை, ஊக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற மிக அரிய உரை என்பது என் கருத்து. திரு எஸ்.ஆர். சேகர், இந்தியா முழுவதும் காவி வண்ணம் அடிக்க துடிக்கக்கூடிய மத்திய அரசுக்கு பாடம் புகட்டுவோம் அப்படின்றது திரு ஸ்டாலின் அவர்களுடைய உரையினுடைய ஒரு அரசியல் சாராம்சம் அப்படின்னு பார்த்தா அது முக்கியமான ஒன்று. திமுக கலைஞர் கருணாநிதி அவர்களது காலம் அப்படின்ற ஒரு காலகட்டம் முடிஞ்சு அடுத்த சகாப்தம், அடுத்த அத்தியாயம் தொடங்கக்கூடிய ஒரு நேரத்தில் அவர் இந்த கருத்தை அழுத்தம் திருத்தமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். நான் புதிதாக பிறந்திருக்கிறதாக உணர்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாலும் பேசிய கருத்துக்கள் யாவும் அவருடைய முன்னோர்கள் பேசிய அதே கருத்துக்கள். ஸோ திமுகவினுடைய கொள்கை கோட்பாடுகளில் எந்த சமரசத்தையும் செய்து கொள்வதற்கு ஸ்டாலின் தயாராக இல்லை. கொள்கை பூர்வமாக பிஜேபியை எதிர்கொள்வதற்கு அவர் பிரகடனப்படுத்தி இருக்கிறார் அப்படின்றத பிஜேபி எப்படி பார்க்கிறது? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடுத்த சகாப்தம் அவர்களுடைய வீட்டிலிருந்தே துவங்கிய சகாப்தம். ஆனாலும் கூட கன்னி பேச்சு என்பதாலே அதை பற்றி இடைமறித்தலோ கமெண்ட் அடிப்பதோ கூடாது என்கின்ற நாகரிகம் ஒருபுறம் இருந்தால் கூட அவர் புதிதாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளை புதிதாக எதுவும் சொல்லிவிடவில்லை. ஆண்டாண்டு காலமாக, காலங்காலமாக வெறுமனே சொல்லிக் கொண்டிருக்கிற திமுகவின் கொள்கைகளை திரும்ப சொல்லியிருக்கிறார். ஒரு சாதாரண உரை மிக சாதாரணமாக பேசப்பட்டது. அண்ணன் சுபவி மாறி பெரியவர்களுக்கு அது மிக பெரிய விஷயமாக தெரிவதிலே ஆச்சரியமில்லை. ஏனால் காக்கைக்கு தன் குஞ்சு பொங்கு குஞ்சு என்கிறாலே சுயமரியாதை, அந்த சுயமரியாதை பகுத்தறிவை அவர்கள் சாய்பாபாவை அனுமதித்து அதை காப்பாற்றி கொண்டார்கள். சுயமரியாதையை காங்கிரஸிடம் கட்சியை டிஸ்மிஸ் செய்த பிறகு மறுபடியும் போய் சேர்ந்து கொண்டார்கள். சமூக நீதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தை தவிர மற்றவர்களுக்கு உண்டு. அவர்கள் அந்த இடங்களிலே தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களை வைப்பார்கள். ஆனால் ஆட்சியினுடைய அதிகாரமும் முதலமைச்சரும் கட்சியின் பதவியும் மட்டும் அவர்களுக்குள்ளேயே இருக்கும். இப்படி அதையெல்லாம் காப்பாற்றி வந்தவர்கள். எனவே இப்படி பேசத்தான் செய்யும். இது காலத்தின் கட்டாயம். காங்கிரசுக்கு ஒரு கண்ணிலே விரல் விட்டு ஆட்டி அதை பயமுறுத்தி கொண்டிருந்த காலம் போய் பிஜேபியிடம் இப்போது கூட்டணியில் இருந்து உறுதியாக சொல்லி ஒரு பெரிய ரிலீஃபை காங்கிரசுக்கு தந்திருக்கிறார். அந்த வகையில் காங்கிரஸ் மட்டும் இதை பற்றி சந்தோஷப்படலாம். பாஜகவை மோடியும் எதிர்த்ததன் மூலமாக திமுக காரர்கள் இவர் தடமாறி போய் விடுவார்கள் என்கின்ற ஐயத்திலிருந்து மீளலாம். இதை தவிர இதில் பெரிய விஷயம் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. காங்கிரசுக்கு மகிழ்ச்சி, திமுகவுக்கு ஆறுதல், பாஜகவுக்கு ஏமாற்றமா அப்படின்னு ஒரு கேள்வியை நான் முன்வைக்கலாம் உங்கள் பேச்சிலிருந்து. மத்திய அரசுக்கு எதிராக சில கருத்துக்களை சொல்கிறார். கல்வி, கலை, இலக்கியம், மதம் இதனுடைய அடிப்படைகளை எல்லாம் அதிகார பலத்தால், மதவெறியால் அழித்திட மத்திய அரசு முயற்சித்து வருகிறது. நீதித்துறை, கல்வித்துறை, மாநில கவர்னர்களை தேர்ந்தெடுக்கும் முறை, இது எல்லாவற்றிலும் மக்களாட்சியின் மதச்சார்பற்ற கொள்கைகளின் மாண்புகளை குறைக்கக்கூடிய வகையில் நடந்து கொள்கிறது அப்படின்ற விமர்சனத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அந்த விமர்சனம் இன்னைக்கு பொருந்தக்கூடியதா நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்லை, இது அப்பட்டமான உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டு வருகிறது. கவர்னரெல்லாம் ஆளுங்கட்சியிலே சரியான நபர்களை போடுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகமே அவர்களுக்கு தேவையானவர்களை கவர்னராக நீண்ட காலங்கள் தமிழ்நாட்டில் இருக்க சொன்ன வரலாறெல்லாம் உண்டு. நீதித்துறையிலே இன்றைக்கு பாஜக தலையீடே இல்லை என்கின்ற காரணத்தினாலே பல்வேறு விஷயங்கள் இயற்கையாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை எல்லோரும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம்.
சமூக நீதிக்கு இந்த ஆட்சி தான் மிக உன்னதமான ஆட்சி. சமூக நீதிக்கான பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து செய்யப்பட்டு இதிலே புறக்கணிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இப்போது அந்த நீதிக்கு உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தெரிந்து வைத்திருந்தும் எப்போதும் பாடுகின்ற பல்லவியை தான் அந்த பேச்சு மறுபடியும் உரைத்திருக்கிறது என்பதை தவிர அதற்கு மேல் அதை கருத்து சொல்ல எனக்கு ஒன்றுமில்லை. அதாவது நண்பர் சேகரிடத்தில் ஒரு நல்ல நகைச்சுவை உணர்வு இருக்கிறது. அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் அவர் பேசுகிற ஆற்றலும் இருக்கிறது. நீதிபதிகளை நியமிப்பதிலெல்லாம் எந்த தலையீடும் இல்லை என்று அவர் சொல்லுவதை அவர் கேட்கிற போது அவரால் சிரிக்காமல் சொல்ல முடிகிறது, என்னால் சிரிக்காமல் கேட்க முடியவில்லை. இன்றைக்கு வெளிப்படையாக நீதிபதிகள் வந்து பேசுவதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இதுவரையில் நடக்காதவைகளெல்லாம் இந்த ஆட்சியில் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. இரண்டாவதாக அவர் திமுக கழகத்தை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக சாய்பாபாவை பார்த்து பகுத்தறிவை வளர்த்தார்கள் என்கிறார். சாய்பாபாவை போய் பார்க்கவில்லை, சாய்பாபா வந்து கோபாலபுரத்துக்கு கலைஞரை பார்த்தார். அவர் வரலாற்றிலேயே சாய்பாபா எத்தனை பேரை வீட்டுக்கு போய் பார்த்தார் என்று எனக்கு தெரியாது. கலைஞர் வீட்டுக்கு சாய்பாபா வந்தாரே தவிர சாய்பாபாவின் கோயிலுக்கு கலைஞர் போகவில்லை. அது சேகர் அவர்களுக்கும் தெரியும். எனவே ஒரே ஒரு செய்தி தான் நீங்கள் சொன்னது. அவர்கள் 4 நாட்களாக ஒரு வதந்தி, நீங்கள் கேட்டீர்கள் 4 ஆண்டுகளாக பாஜகவை எதிர்க்கிறார்களே திமுக கழகம், இன்று என்ன புதிதாக என்ன? ஆனால் கடந்த 4 நாள்களாக எங்கு பார்த்தாலும் ஒரு வதந்தி பரப்பப்பட்டது. அமித்ஷாவை அடைத்து விட்டார்கள் என்கிற ஒரே காரணத்தால் திமுக பாஜகவை நெருங்குகிறதா? என் கணக்குப்படி சேகர் அவர்கள் மறுக்கலாம். இந்த வதந்தியை நிச்சயமாக உருவாக்கியவர்கள் பாஜகவினராகத்தான் இருக்க முடியும். திமுகவுக்கு குற்றச்சாட்டு. ஆமாம், நான் உண்மையாக அதை நம்புகிறேன். என் நம்பிக்கை, அதாவது திமுக பாஜகவை நெருங்குகிறது என்று சொல்லுவதன் மூலம் திமுகவின் நற்பெயருக்கும் நம்பகத்தன்மைக்கும் ஒரு பெரிய ஆபத்தை உருவாக்குவது. இன்றைக்கு ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் தோற்கடிக்க வேண்டுமென்றால் பாஜகவுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்று சொன்னாலே போதுமானது. எனவே அதை புரிந்து கொண்டு அவர்களே அந்த வதந்தியை கிளப்பி விட்டார்கள். இவ்வளவு விரைவாக அதற்கு கடுமையான ஒரு பதிலடியை தளபதி தருவார் என்று அவர்கள் கருதவில்லை. அதை தலைவர் ஸ்டாலின் மிகச் சரியாக செய்திருக்கிறார். பொருளாளரே அதில் ஒரு ஏமாற்றம். எதிரி கட்சி இல்லை, எதிர்கட்சி தான், அதனால் அழைக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்லாம் அந்த தரப்புல இருந்து விளக்கம் வந்தது. அந்த ஊகத்துக்கு அல்லது வதந்திக்கு இன்னும் கொஞ்சம் தீ ஊத்துனது மாதிரி தானே இருந்தது. அதாவது புகழாஞ்சலிக்கு அழைத்தது அவர்கள் ஒன்றும் எதிரிகள் அல்ல, எதிர்கட்சிகள் தான். எனவே அழைத்தோம் என்று அண்ணன் துரைமுருகன் சொன்னார். அது எல்லாவற்றையும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்களினுடைய எல்லாவிதமான அந்த எதிர்பார்ப்பிலும் இன்றைக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் நிகழ்ந்து விட்டது. அந்த விரக்தி தான் சேகர் அவர்களின் பேச்சில் வெளிப்படுகிறது என்று நான் கருதுகிறேன். திரு சேகர் குறுக்கிட்டீங்க. இல்லை, அண்ணன் சுபவி நான் நகைச்சுவையாக சொன்னது போல சுபவியும் இப்போது நகைச்சுவையாக சொல்லுகிறார். சாய்பாபா தான் அங்கே போனார், ஆனால் அழைக்காமலே போயிருக்கிறார் போல இருக்கிறது. அவங்க வீட்டிலேருந்து யாருமே அழைக்கல, அதனால் அழைக்காமல் போயிருக்கிறார் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னால் சுபவி மனம் புண்படும் என்பதாலே. நீதிபதிகளுடைய அண்ட்ரஸ்டுக்கு பாஜக காரணம் இல்லை என்பது உலகறிந்த உண்மை. அவர்களுக்குள்ளே ஜனநாயக ரீதியாக அண்ட்ரஸ்டாக இருந்தார்கள். அரசு நினைத்திருந்தால் அதில் இன்டர்ஃபியர் பண்ணியிருக்க முடியும். ஆட்சி அந்த தலையீடு இல்லாமல் இருந்தது என்பதை உலகம் தெரிந்த விஷயங்களாகும். அமித்ஷாவுடைய வருகையை பற்றி பாஜகவே கிளப்பிவிட்டது என்றுதான் நான் நம்புகிறேன்னு சொன்னார். காங்கிரஸை அடக்குவதற்காக தளபதி இன்றைக்கு தலைவராக மாறினாரே, அவர்தான் கிளப்பி விட்டதாக நான் நம்புகிறேன். திரு சுபவி, அந்த பேச்சில் விமர்சன பகுதிகளை அவர்கள் முன்வைக்கிறாங்க. செயல் அப்படின்றது போதாமை இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை திரு ஐயனார் முன்வைக்கிறார். 2 விமர்சனங்கள் மாநில அரசிலிருந்து ஒன்று வந்திருக்கு. ஒன்று, ஒரு பதவியேற்ற நாளில் எங்கள் அரசை முதுகெலும்பில்லாத அரசு ஆட்சியாளர் அப்படின்லாம் ஒரு அரசியல் பேசினது அரசியல் நாகரிகமற்ற தன்மைன்னு ஜெயக்குமார் விமர்சிக்கிறார். இதில் புதிது ஒன்றும் இல்லை. ஏற்கனவே இவர் செயல் தலைவராக இருக்கும்போது தான் ஆர்கே நகர் தேர்தலை அவங்க சந்தித்தாங்க. சட்டசபையில் அவங்க பெரிதாக ஒன்றும் செய்து விடவில்லை அப்படின்னு தம்பிதுரை விமர்சிக்கிறார். இந்த விமர்சனங்கள் இருக்குது. திரு ஹெச் ராஜா இந்த காவி மயமாக்குறதுக்கு எதிராக நாங்கள் அவங்கள விரட்டி அடிப்போன்னு இவர் பேசினா அதை எதிர்கொள்வதற்கு காவி தொண்டர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர் அந்த சவாலை ஏற்று அந்த தரப்புல இருந்து பதில் வருது. தோழமை அமைப்புகள் அப்படின்ற ஒன்றிலேருந்து வரும்போது வேறு சில விமர்சனங்கள் அல்லது எதிர்பார்ப்புகள் அப்படின்றது வருது. இப்போ பொதுவாக ஒரு கட்சிக்கு ஒருத்தர் தலைவராயிட்டால் அதை விவாதிக்கிறது இல்லை. ஆனால் அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ தலைமை மாற்றம் அப்படின்னு வரும்போது அது அந்த கட்சியினுடைய உள் விவகாரம் அப்படின்னு மட்டும் பார்க்காம
அது பரந்த வெளியில் பேசப்படுறதுக்கு காரணம் ஆளும் கட்சியாக ஆண்ட கட்சிகளாக இருக்கக்கூடியதும் அது சமூகத்தில் ஏற்படுத்துகிற தாக்கமும் முக்கியமான காரணம். இன்னைக்கு சிபிஎம்முடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார், அவர் திமுக தலைவரானது மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். தோழமை இயக்கங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய போராட்டங்களுக்கு களம் காண்பதற்கு அவர் முன்வரணும், அந்த முயற்சியை அவர் முன்னெடுக்கணும். கட்சி தலைவர்ன்றதை தாண்டி தமிழ்நாட்டின் பிரச்சனைகள், தமிழ்நாடு எதிர்கொள்ளக்கூடிய சவால்களுக்கு முகம் கொடுக்கிறவரா அவர் வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை வெளிப்படுத்துகிறார். அதை எப்படி பார்க்குறது? இப்போ நீங்கள் 3 செய்திகள் சொல்லியிருக்கிறீங்க. ஒன்று அமைச்சர் ஜெயக்குமாரினுடைய அதாவது ஒரு செய்தியை சொல்லுகிற போது எதிர்வினை வந்தே தீரும். எனவே அதிமுகவை பற்றி, பாஜகவை பற்றி தலைவர் ஸ்டாலின் உரையில் இருக்கிற காரணத்தினால அதுக்கான எதிர்வினைகள் வரும். இதில் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருப்பது, அவர் பதவியேற்ற உடனேயே இப்படி எங்களை பார்த்து சொல்லியிருப்பது அரசியல் நாகரிகம் இல்லைன்னு. அவர் எங்கே போய் சொன்னார்? திமுக கழக கூட்டத்தில் பொறுப்பேற்கிற போது கழகத்தின் கொள்கையை பேசாமல், எதிரி யார் என்று சொல்லாமல், பொதுவாக வெறும் நன்றி மட்டும் தெரிவித்து அவர் பேச்சை முடித்திருந்தால் அது வெறும் சடங்காக இருந்திருக்கும். என்னை தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி, நான் கட்சியை நடத்தி கொண்டு போவேன் என்று உறுதி அளித்திருந்தால் அது வெறும் சடங்காக இருக்கும். மிக தெளிவாக நம்முடைய கொள்கை என்ன, எது நம்முடைய திராவிட இயக்க கோட்டையின் தூண்கள் எவை, எதிரிகள் யார், ரெண்டையும் அவர் விளக்கிட்டார். எது நம்முடைய அடித்தளம், யார் நம்முடைய எதிரிகள், இது தெளிவான பார்வை. இது கட்சிக்காரர்களுக்கு அவர் சொன்னது. இதனை அவர்கள் அரசியல் நாகரிகம் இல்லை என்று சொல்லக்கூடாது. வேண்டுமானால் எங்களுக்கு முதுகெலும்பு இருக்கிறதுன்னு அவர்கள் சொல்லலாம். முதுகெலும்பு இருக்கிறது என்பதை அவர்கள் மெய்ப்பித்து காட்டலாம். அது சிரமம் அவர்களுக்கு. ஆனால் அந்த முயற்சியில் ஈடுபடலாமே தவிர அதை விட்டு இப்படி பேசவே கூடாது என்பது சரியில்லை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் ஹெச் ராஜா அவர்கள் அதை எதிர்கொள்ள காவி படை தயாராக இருக்கிறதுங்கிறார். சரி, ஒரு எதிர்க்கட்சி அப்படித்தான் அதற்கு எதிர்வினை ஆற்ற முடியும். காவிப்படை தயாராக இருக்கட்டும், நல்லது. கருத்தியல் ரீதியாக அணிகள் பிரிய தொடங்கி இருக்கின்றன. இதில் இருக்கிற ஒரு பெரிய மாற்றமே ஏறத்தாழ 71ஆம் ஆண்டு வரையில் அல்லது 67ஆம் ஆண்டு வரையில் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையிலான ஒரு எதிர்த்தடமாகத்தான் தமிழக அரசியல் இருந்தது. 72இல் எம்ஜிஆர் பிரிந்து போனதிலிருந்து இன்று வரையில் அது திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான போட்டிக்களமாக இருந்தது. இன்றைக்கு களம் மாறுகிறது, அரசியல் நிலவரம் மாறுகிறது. இப்போது கருப்புக்கும் காவிக்குமான மோதலாக தமிழகத்தில் அரசியல் வளரத் தொடங்குகிறது என்பது சித்தாந்த அடிப்படையிலான ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபைட் வருவது மிக நல்லதுதான். அது என்ன, அதற்கு என்ன மாதிரியான ஒரு விமர்சனத்தை பாஜக தரப்புல முன்வைக்கிறாங்கன்னு சொன்னா, நீங்கள் காங்கிரஸ் பெரும் செல்வாக்கோடு இருந்தபோது காங்கிரஸை திமுக எதிர்கொண்டது, காங்கிரஸ் திமுக எதிர்ப்பு அரசியலாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சிக்கு எதிராக நீங்கள் பேசணும், ஆட்சிக்கு வர்றதுக்கு பேசணும். அதிமுகவுக்கு எதிராக பேசுவதை விடவும் பாஜகவைக்கு வலுவாக பேசுவதுன்றது, பாஜக தான் உண்மையான எதிர்ப்பு கட்சிங்க, நாங்கள் அந்த அளவுக்கு வளர்ந்துட்டோம் அப்படின்றத நீங்கள் ஒப்புக்கொள்றீங்களா? அதை வெளிப்படுத்துறதாக இந்த பேச்சு இருக்கு. ஏன்னா ஒரு கட்டத்தில் பேசுறீங்க 2% ஓட்டு இருக்கக்கூடிய கட்சின்னு, இன்னொரு பக்கம் இவ்வளவு ஓட்டு சதவீதம் வச்சிருக்கிற கட்சி தன்னுடைய எதிர்ப்பாக யாரை நிறுத்துறீங்க அப்படின்றப்ப உங்களை அறியாமல் பிஜேபியினுடைய பலத்தை நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்ற கேள்வியை அந்த தரப்பு முன்வைக்கிறது. இதில் 2 விடை இருக்கிறது. ஒன்று, நாங்கள் என்ன அவ்வளவு வலிமையான எதிரியாக நீங்கள் கருதுகிறீர்களான்னு அவர்கள் கேட்பதே அவர்கள் வலிமையாக இல்லை என்பதை அவர்களே ஏற்றுக்கொள்கிற செய்தி. நல்லது. ஆனால் நான் சொல்லுகிற போதே சொன்னேன், இது சித்தாந்த மோதல் என்று சொன்னேன், ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபைட் என்று சொன்னேன். நீங்கள் கட்சி அடிப்படையில் அவர்களை வலிமையானவர்கள் என்றல்ல, ஆனால் சித்தாந்த அடிப்படையில் கருப்புக்கும் காவிக்குமான மோதல் என்று நான் சொன்னேன். பிறகு அதிமுக இருக்கிறதே எங்களையே சொல்கிறார்கள் என்றால், அதிமுக உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது. நீங்கள் ஆட்டுவிக்கிறீர்கள், அவர்கள் ஆடுகிறார்கள். எனவே யார் ஆட்டுவிக்கிறார்களோ அவர்களையே நேராக எதிர்கொள்வது என்று தளபதி எடுத்த முடிவு. அதே நேரத்தில் அதிமுகவையும் அவர் பேசாமல் இல்லை. ஒரு முதுகெலும் இல்லாத என்பதே என்ன பொருள் என்றால், தானாய் நிமிர்ந்து நிற்க முடியாது, அதை யாராவது தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். எனவே தாங்கி பிடிக்கிறவர்களையும் பிடிக்கப்படுகிறவர்களையும் சேர்த்து தளபதி தன்னுடைய உரையில் சாடியிருக்கிறார். திரு சேகர், குறுக்கிட விரும்புனீங்க. சித்தாந்த அரசியல், சித்தாந்த ரீதியான மோதல்ல யார் எந்த பக்கம் அப்படின்றதற்கான கோடு கிழிச்சிட்டாங்க. அந்த கோட்டினுடைய இந்த பகுதியில் திமுக வலுவாக நிற்கிறது அப்படின்றத அந்த பேச்சு வெளிப்படுத்துதுன்னு சுபவி சொல்றார். இல்லை, நான் சுபவினுடைய ஒரு வாதத்தை ஏற்கிறேன். அதாவது அவர் சொன்னார்,
காவி 2% இருக்கக்கூடியவங்க அவங்க தான் பலவீனமாக இருக்காங்க என்பதை ஒற்றுக்கொள்கிறார்கள்ங்கிற மாதிரி சொன்னார். நான் அந்த பக்கம் போக விரும்பலை. ஏன்னா அரசியல் வெற்றிகள் வந்து எந்த நேரம் வேணுமாலும் மாறும். 2 சீட்டு இருந்த திமுக ஒரு காலத்து சட்டமன்றத்தில் இருந்தது என்பதையும் அவர் அறிவார். எனவே அதற்கு நான் போகவில்லை. அதை நோக்கி நாங்கள் பயணப்படுகிறோம். விரைவில் தமிழகத்தினுடைய மாபெரும் சட்டமன்றத்தில் பெரிய உறுப்பினர்களை பெறுவோம். ஆட்சியா கூட்டணியா என்பதெல்லாம் பின்னாலே முடிவாகும். ஆனால் இப்போது சித்தாந்த ரீதியான இந்த எதிர்ப்பு என்பது இது ராமபிரான் காட்டுக்கு போகின்ற போதே இதே மாதிரி கடவுள் மறுப்பாளர்களை பாதுகாப்பாக வைத்திருங்கள் என்று அவர் சொல்லிட்டு போனதாக ராமாயணத்திலே வரலாறு உண்டு. எனவே இந்து மதம் இந்த மாதிரியான எதிர்ப்பை எத்தனையோ ஆண்டு காலமாக இதே மாதிரி ஒரு லிமிட்டட் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் இருக்கிறார்கள் என்பது உண்மை. திமுக வந்து அதுல ஆரம்பத்தில் அதனுடைய வேகத்தில் அதோடு சேர்ந்தது, அதன் வேகமாகவே இருந்தது. ஒரு காலத்துல நான் கடவுள் மறுப்பாளவன், நான் பகுத்தறிவாளன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை இருந்த இளைஞர்கள் மத்தியில் பெருமை இருந்த காலம் உண்டு. ஆனால் அதெல்லாம் நீர்த்து போய் இவர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார் என்பது ஏற்றுக்கொள்ள அண்ணன் சிவவி மறுப்பார். ஆனால் நிலைமை வந்து யதார்த்தம் வேறு. இருந்தாலும் கூட இன்றைக்கு சித்தாந்த ரீதியாக நாங்கள் கருப்போடு மோதுகிறோம் என்பதை விட கருப்பு காவியோடு மோத முயல்கிறது. காரணம், அவர்கள் வந்து பெரியவர்களோடு சிறியவர் மோதினால் தானே தங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நான் வந்து கலைஞரையோ எம்ஜிஆரோ இருந்த காலத்திலே அவர் மீது எதிர்ப்புணர்வு அறிக்கை வெளியிட்டால் தானே நான் உலகத்துக்கு தெரிவேன். அதுபோல இன்றைக்கு வலுவாக இருக்கக்கூடிய காவி, காலங்காலமாக வலுவாக இருக்கிற காவி பிஜேபிக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, இந்த நாட்டினுடைய ஆதாரபூர்வமானது. எனவே அதை எதிர்க்கிற செய்தாலே தானே கருப்பை பற்றி கொஞ்சமாவது கவனத்திலே கொள்வார்கள் என்பதாலே அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் காலங்காலமாக கருப்பு தோற்று காவியம் என்ற வரலாறு தொடர்கிறது. அதுவும் இப்போதும் அது நடக்க போகிறது. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். முதல்ல சாய்பாபாவை முன்னிட்டு கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு எதிரான இயக்கம் திமுக என்பதை நிறுவ பார்த்தாரு. இப்பவும் வந்து காவிக்கு எதிரான திமுகவினுடைய குரல் என்பது ஒட்டுமொத்த இந்து மக்களுக்கு எதிரான குரல் என்பது போல ஒரு சித்தரிப்பு ஏற்படுத்துறாரு. இப்போ காவின்னா திமுக மேடல குன்றக்குட்டி அடிகளார் ஏறுறாரு, அதுவும் காவி தான். இப்போ காவிக்கு எதிரான ஸ்டாலினுடைய அறைகூவல் என்பது, திமுக தலைவரின் அறைகூவல் என்பது இந்து மக்களுக்கு எதிரான, அடித்தட்டு மக்களுக்கு எதிரான, அந்த நம்பிக்கை உள்ள மக்களுக்கு எதிரான அறைகூவல் அல்ல. காவியின் பெயரால் இவர்கள் நாடு தழுவிய அளவில் செய்கிற ஜனநாயக மறுப்பு, ஆதிக்கம், அதற்கு எதிரான குரல். உடனே அந்த வண்ணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மக்களுக்கு நம்பிக்கையில கொண்டு பொருத்தி பார்க்கக்கூடாது. இப்போ சாய்பாபா விஷயத்தில் கூட அவங்க இப்போ செல்வி அவர்களுடைய மகளுடைய பேட்டியை பார்க்கும்போது தெளிவாக சொல்கிறாங்க, எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, எங்கள் அப்பா அதை என்றைக்குமே வந்து குறுக்கிட்டதே கிடையாது. அவர் ஆனால் அதில் தெளிவாக இருந்தார். அவர் கொள்கையில் அவர் அந்த கொள்கையில் என்னைக்கு சமரசம் செய்தது கிடையாது. ஆனால் என்னுடைய நம்பிக்கையில் அவர் குறுக்கிட்டது இல்லைங்கிறது. இது எவ்வளோ பெரிய ஜனநாயகம், எவ்வளோ பெரிய ஒரு மாண்புக்குரிய ஒரு தலைவராக வாழ்ந்திருக்காரு பாருங்க. அவருடைய கருத்து அவருக்கு, அந்த கருத்தை அவர் அந்த வீட்டுக்குள்ளேயே திணிக்கல, விரும்பி ஏற்றுக்கிட்டவங்க இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே விரும்பி ஏற்றுக்கிட்டவங்க இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஒரு பையனுக்கு கிடையாது, இன்னும் மகளுக்கு இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட்ட ஒரு தலைவராகவும் ஒரு அமைப்பாகவும் தான், ஒரு குடும்பமாக தான் அது இயங்கி இருக்குது. அப்போ வந்து அப்படிப்பட்ட ஒரு அமைப்பையும் ஒரு தலைவரையும் கொண்டு போய் வெளியே வந்து ஒட்டுமொத்த நம்பிக்கை உள்ள மக்களுக்கு எதிரானதுன்னு சொல்வதன் மூலம் இவர்களுடைய அரசியல் அங்கே வெளிப்படுது. அதுதான், அதாவது இந்த சித்தாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்த முரண்பாடு அப்படின்றது இருக்குன்றது மறுப்பதற்கில்லை. ஒரு திராவிட இயக்கத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக வந்து ஒரு அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களோட இதுதான் இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி தான் ஒரு கூட்டணி அமைஞ்சது, ஆட்சியிலையும் இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் இவங்க சொல்லக்கூடிய இந்த சமத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் இந்த அதிகாரங்கள், மாநில அதிகாரங்கள் பறிப்புன்றதெல்லாம் நேடும் பொழுதெல்லாம் கூட ஒரு பெரிய எதிர்ப்பை வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் காட்டல. இப்போ இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பாக ஒரு மிகப்பெரிய மாநில சுயாட்சி மாநாடு நடந்தது. எல்லா தலைவர்களும் வந்தாங்க, கேரளாலேருந்து வந்தாங்க, எல்லா இடத்துலையும் வந்து பேசினாங்க. பெரிய பெரிய தலைவர்கள் வந்தாங்க, ராகுல் காந்தி கூட வந்தார். ஆனால் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா அதை முன்னெடுக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதை பார்த்தீங்கன்னா அந்த பேச்சே இல்லை. இப்போ அதே நேரத்தில் நம்ம சித்தாந்தம் அப்படின்றது வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய இந்தியம், அவங்க சொல்லக்கூடிய இந்துத்துவா, இதை யாவும் போர்வைகள் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நாடு மக்கள் சந்திக்கக்கூடிய அனைத்தும் பொருளாதார தொடர்பான சிக்கல்களே. இந்த பொருளாதார தொடர்பான இந்த சிக்கல்களை வந்துட்டு சரியாக எடுத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் கையாண்டு அரசியலை முன்னகர்த்தவில்லை என்றால் இவர்களுடைய வழியில் சென்று போராடி இவர்கள் தோற்பார்கள். எப்படி போன மக்களவை தேர்தல் என்பது அந்த மதவாதம், தேசியம் என்பதையெல்லாம் பின்னுக்கு தள்ளி அவர் வளர்ச்சி என்கின்ற பொழுது எதிர்க்கட்சிகள் எல்லாம் மதவாதம் என்று வைத்தன. அது அடிபட்டது. நாம் அதை கருத்தில் கொள்ள வேண்டும்.
மதவாதம் அல்ல இங்கே பாருங்க ஒரு சிக்கல். உடனே ஷானவாஸ் நல்லா விளக்குனார், அதுக்காக நான் அவரை பாராட்டுகிறேன். ரொம்ப இதுதான் முக்கியமான ஒரு விடயம். அது தனி மனித சுதந்திரத்தோட அது அப்படியே போயிடுது. ஆனா இவங்க சொல்றது வேற. இவங்க வைக்க போற விஷயம் நேஷனலிசம், தேசியம் என்பதை ஒரு கோட்பாட்டாக வச்சு தேர்தலை சந்திக்க போறாங்க. அந்த இடத்துல நீங்க வந்து சித்தாந்தன்றதை தயவு செய்து வைக்காதீங்க. அதை அவங்க கவர் பண்றாங்க. வளர்ச்சின்னு போன முறை வச்சுங்களே, அதுல நீங்க என்ன சாதித்ததுன்னு வைங்க, அப்போ வரும் அந்த விடயம். நீங்க திட்டங்கள்னு சொல்றீங்களே, அந்த திட்டங்கள் ஏன் தமிழர் நலனை உள்ளடக்காமல் இருக்கின்றதுன்னு சொல்லுங்க. ஒரு விவசாயத்தை அழிச்சுட்டு அந்த இடத்துல ஹைட்ரோ கார்பன் சொல்றீங்களே, அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ட்டு ஸ்டாலின் வாதிடட்டும். இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க வராம சித்தாந்தம் இந்த மாதிரி இடத்துல அண்ணன் சுபவிக்காக நான் அதை சொல்லல. அது அடிப்படை. அந்த இடத்துல விட்டு தராத ஆட்சியில் இருந்த போதே கூட அவர்களுடைய அந்த மதவாத நோக்கங்களுக்கு உட்படாமல் தான் ஆட்சியில் இருந்தார்கள். அது 99 to 2004 என்பதை திட்டவட்டமாக நாம் அதை சொல்லலாம். அவர் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் என்பதை போட்டு அதன் மூலமாக நெருங்கியதனால் தான் அவர்கள் எந்த இடத்திற்கும் போகவில்லை. அந்த நேர்மையை வந்து வாஜ்பாயும் காத்தார் என்பதையும் பாராட்டாமல் இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய விடயத்தை தயவு செய்து வெறும் காவி என்றோ மதவாதம் என்றோ அந்த இடத்தில் வாதத்தையோ அரசியலையோ முடக்காதீர்கள். இன்றைக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் பொருளாதாரம் சார்ந்தவை. இன்றைக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனை எதையுமே இன்றைக்கு அவர்கள் கேட்கின்றார்கள். கேரளாவில் இருந்து 20,000 கோடிக்கு வந்து இழப்பு ஏற்பட்டது என்று கெஞ்சக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஒரு மாநிலத்திற்கு. தனது மக்களை வாக்குகளை பெற்று வந்த ஆட்சி கெஞ்சக்கூடிய நிலை இருக்கிறது. 2015 நாம கெஞ்சணும், 2018 அவங்க கெஞ்சுறாங்க. அப்புறம் என்ன இந்திய கூட்டாட்சி? அப்ப இதை கேள்விக்கு உட்படுத்தணுமா இல்லையா திமுக? முதல்ல சொன்ன கட்சி இல்லையா? பிரிவினைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன, இருந்தும் கைவிடுகின்றோம் என்று சொன்ன ஒரு மாபெரும் தலைவர். அதை தொடர்ச்சியாக வந்துட்டு பல்வேறுபட்ட ஆணையங்களை வைத்து இந்த நாட்டில் மாநில சுயாட்சி என்பது எவ்வளவு அவசியம் என்று வலியுறுத்திய கட்சி அதை தூக்கி குப்பையில் போட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அமைதி காக்கின்றது. இதை ஏன் முன்னெடுக்கவில்லை? அதைத்தான் கேட்கின்றோம். நீங்க சொல்லக்கூடிய மற்ற விடயங்கள் எல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. அது பகுத்தறிவாகட்டும், சமத்துவமாகட்டும், சமூக நீதியாகட்டும், சமூக நீதியை அவர்கள் ரொம்ப ஈஸியா கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. உயர் மருத்துவத்தில் வந்துட்டு படிப்புல வந்துட்டு எடுத்துறாங்கல்ல. இப்ப அது இங்க இருந்து பெருசா கண்டன குரல் வந்துச்சா, ஆர்ப்பாட்டம் நடந்துச்சா, முடக்கம் வந்துச்சா? ஒரு நாளைக்கு ஒண்ணு பண்றாங்க. அப்ப என்ன ஆகுது? ஒரு ஏக இந்திய அரசாட்சி அவர்கள் உருவாக்க பார்க்கிறார்கள். வேகமா தேர்தல் நடத்தணும்னு பாக்குறாங்க, எல்லா இடத்துலையும் தேர்தல் நடத்தணும் பாக்குறாங்க. இதற்கான எதிர்வினை ஒரு வலிமையான ஒரு ஆழமான வேறுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எங்கே இருக்கிறது? மக்களவையில் எடுத்துக்கொண்டாலும், மாநிலங்களவையில் எடுத்துக்கொண்டாலும், தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டாலும் அதுதான் உறுப்பினர்களே இல்ல சார். இல்ல சரி, மாநிலங்கள் நாடாளுமன்றத்தில் இந்திய அரசு, மோடி அரசு இன்றைக்கு கொண்டு வருகிற எல்லா திட்டங்களும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சேர்த்து தான். ஆனால் நீட்டை எதிர்த்தோ அல்லது வந்து இவர்களுடைய இந்தி திணிப்பை எதிர்த்தோ, இன்றைக்கு அவர்கள் செய்யக்கூடிய இந்த மக்கள் விரோத செயல்களை எதிர்த்தோ இந்தியாவில் தமிழ்நாடு அளவுக்கு எங்கேயாவது எதிர்வினைகள் இருக்கா? தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு வந்து எதிர்கட்சியும் மற்ற எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு பிரதமரையே திரும்பிப்போ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமையான போராட்டத்தை நடத்தக்கூடிய களமா தமிழ்நாடு இருக்கு. எதிர்கட்சி அதில் வந்து பங்களிப்பு செலுத்தாம இல்லை. எதிர்கட்சி எல்லா விஷயத்திலையும் வந்து நின்றுருக்காரு ஸ்டாலின். எனவே அதனால நம்ம அது ஒரே அடியா ஒரு வார்த்தையில வந்து ஒதுக்கி தள்ளிட்டு கடந்து போயிட முடியாது. அவருடைய பங்களிப்பு இருக்கு, இன்னும் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது வேற. இன்னும் அவற்றை எதிர்பார்க்கறது வந்து தவறு இல்லை. ஏன்னா அவற்றை தான் எதிர்பார்க்க முடியும், ஏன்னா அந்த இடத்துல அவர் தான் இருக்காரு. ஆனா அவர் செய்யலன்னு சொல்ல முடியாது. எல்லா விஷயத்திலையும் எடுத்து செஞ்சிருக்கிறாரு. நீட்டுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை கட்டமைச்சிருக்கிறாரு. காவிரிக்காக மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடந்திருக்குது. இப்ப என்ன சிக்கல்னா, இங்கே உள்ள அரசு அது வந்து இங்கே உள்ள அரசா இல்ல, அது மோடி அரசினுடைய இன்னொரு ஒரு பினாமி அரசாக இருந்து செயல்படுறதுனால வர்ற பிரச்சனை இது. ஏன்னா இந்த அரசு எதிர்க்கணும். இந்த அரசு எதிர்க்க வேண்டிய விஷயங்கள் எதிர்க்க மௌனம் காக்கிறதுனால நாம வந்து இப்ப 2 அரசை சேர்ந்து எதிர்க்க வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படுறோம். அவ்வளவு போராட்டங்கள் இங்கே ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கும் போதே இன்னொரு விஷயத்துக்காக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. போராட்டத்திலேயே தமிழ்நாட்டினுடைய அத்தனை கட்சிகளினுடைய நேரமும் காலமும் போயிட்டு இருக்குது. அதுதான் நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு நம்ம நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். அரசுக்கு எதிர்க்க வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்குல்ல. நீட்ல வந்து அரசுக்கு மாற்று கருத்து தான், ஆனா அரசு அதை உரிய முறையில் எதிர்த்திருக்குதா? எதிர்க்கல. இந்த மாநில அரசு செய்ய வேண்டியது எதையுமே செய்யல. அப்ப நம்ம மாநில அரசையும் சுட்டி காட்ட வேண்டியிருக்கு, தட்டி கேட்க வேண்டியிருக்குது, மத்திய அரசுடைய கொள்கையை எதிர்த்து கலங்காண வேண்டியிருக்குங்கிற ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், முன்பு திமுக மாநில சுயாட்சி கோரிக்கை வைத்த போது இருந்த சூழலை விட இன்றைக்கு மாநில சுயாட்சி குரலை ஓங்கி ஒலிக்க வேண்டிய சூழல் கனிந்திருக்கிறது, அதிகரித்திருக்கிறது, நெருக்கடி அதிகரித்திருக்கிறது. உண்மைதான். அதை ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஆழமா உள்வாங்கி வெளிப்படுவாருன்னு நம்புறோம். நாம வேற யார்கிட்ட போய் நம்ம எதிர்பார்க்க முடியும்? ஆக்ஷன் இல்லை, நடவடிக்கைகள் எல்லாமே வந்துட்டு தமிழ்நாடுன்ற எல்லைக்குட்பட்டு தான் இருக்கணுமா? அது தாண்டக்கூடாதா? நான் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி வந்துட்டு இப்போ ஒரு ஸ்டாலின் இன்றைக்கி பேசியிருக்கிறது எல்லாம் சரி. இப்போ கேரளாவில் வந்து இவ்வளோ கேட்குறாங்க, இவ்வளோ கொடுக்கலன்னு ஒன்று இவருடைய குரல் ஒலிச்சிருந்ததுன்னா அன்றைக்கி இது ஒரு விவாத பொருள் இல்லை. இன்றைக்கி
இன்னொரு 4 சீஃப் மினிஸ்டர் பேசுவாங்களா இல்லையா? இல்ல ஏன்னா ஒரு பெரிய இந்தியால வேற எங்கேயுமே எல்லா கட்சி தலைவர்களையும் அழைத்து இந்திய அரசுக்கு எதிராக மோடி அரசுக்கு எதிராக ஒரு ஒருங்கிணைவு நடக்கவே இல்லை. நீங்க தமிழ்நாட்டில் தான் திமுக தான் அந்த ஒருங்கிணைவை செஞ்சது. அகில இந்திய தலைவர்கள் வந்து மோடி அரசுக்கு எதிராக பேசிட்டு போனாங்க ஒரு ஆண்டுக்கு முன்னால். சின்ன செய்தியை சொல்லிடுறேன், ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுறேன். சரி, நீங்க அதாவது நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. திரு சேகர் தரப்பு கருத்தை கேட்டு நிறைய விஷயம். திரு சேகர், இல்லை, இப்போ இந்த விவாதத்தில் வந்து நாம் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய தலைமை உரையிலே ஆரம்பித்து கடைசியாக எங்கே எப்போதும் எப்படி செல்வோமோ அதே மாதிரி மோடி எதிர்ப்பில் கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க என்னுடைய அருமை சகாக்கள். சென்னையில் உங்கள் ஸ்டூடியோவில் இருந்து இருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர்கள். பல்வேறு விஷயங்கள் இதற்கு பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அண்ணன் ஐயநாதன் கூட ரொம்ப அழகாக அந்த அந்த ஃபோக்கஸ், அது எதை நோக்கிய பயணமாக பாஜக வெற்றி நடை போடுகிறது, பொருளாதாரத்தை எடுத்தது, வளர்ச்சி எடுத்ததனுடைய காரணமாக நீங்கள் மதவாதம், நீங்கள் அது இறந்து போனது, காலாவதியானது, மடிந்து போனது என்பதை சொன்னார்கள். இப்ப கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டது, வஞ்சிக்கப்பட்டது அப்படியெல்லாம் பேசி 5 லட்சம் கோடி ரூபாய் 4.5 ஆண்டுகளிலே பல்வேறு திட்டங்களுக்காக தமிழகத்திலே மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது என்பதை சென்ற முறை போன மாதம் வந்து அமித்ஷா அவர்கள் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டார்கள். அது மட்டுமல்ல, போன அந்த 5 ஆண்டு திட்டத்துக்கு விட இப்போது 1.1 லட்சம் கோடி ரூபாய் அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி தமிழகம் புறக்கணிக்கப்படவில்லை. இதுவரை 70 ஆண்டு காலத்தில் இவ்வளவு தூரம் நிதியானது தமிழகத்துக்கு தரப்படவில்லை மத்திய அரசிலிருந்து என்பதையும் சொன்னார்கள். இந்த ஆதாரங்கள் எல்லாம் உங்கள் கண்ணு முன்னாலே இணையதளங்களிலும் அரசினுடைய பக்கங்களிலும் இருக்கிறது என்பதை சொல்லி, மதவாதம் என்பது சகோதரர் ஷானவாஸ், இந்து மதத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை, இந்துத்துவா என்கின்ற விஷயத்திலே பிரிக்கின்ற பாஜகவை எதிர்க்கிறோம் சொன்னாங்க. வரவேற்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்து மதத்தை எதிர்த்தவர்கள், ராமபிரானுக்கு செருப்பு மாலை அறிவித்தவர்கள், மற்ற மதங்களுக்கெல்லாம் எதிர்ப்பதற்கு தெம்பு திராணி இல்லாதவர்கள், இதை ஒரு அனாதையான மதமாக, அனாதியான மதமாக இருந்ததை எதிர்த்தவர்கள் இப்போது மாறி இருக்கிறார்கள். காரணம் இந்து ஓட்டு வங்கி. அந்த வகையில் இந்த மாற்றத்தை நான் வரவேற்கிறேன். நீங்க பாஜகவை எதிர்ங்க, பாஜகவுடைய இந்துத்துவா எதிர்ங்க, லெட் அஸ் ஃபைட். நாம வந்து சித்தாந்த ரீதியாகவும் தேர்தல் ரீதியாகவும் சந்திப்போம். அந்த களத்தை சந்திக்க தயார். இந்த வகையிலே நீங்கள் இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டது என்பது பாஜகவுடைய தொடர் போராட்டத்தின் காரணமாக உங்களால் இப்போது மறுக்க முடியாமல் போனது என்பது அது மிகப்பெரிய வெற்றி. ஆகவே தமிழ்நாட்டில், அது கேரளாவுடைய அண்ணா ஐயநாதன் ரொம்ப வருத்தப்பட்டார், கேரளாவில் வந்து பணம் கொடுக்கலன்னு சொல்லி. நான் சொல்லுகிறேன், கேரளாவுடைய மிக முக்கியமான விஷயங்கள் இந்த வெள்ளத்தில் பாதிப்பு 3: 1 சாலைகள், 2 வீடுகள், 3வது வேலை வாய்ப்பு. வீடுகள் அத்தனையும் பிரதம மந்திரியுடைய ஆவாஸ் யோஜனாவிலே செய்து தரப்படும் என்கிற உத்தரவாதத்தை மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. சாலைகள் அத்தனையும் செப்பனிடப்படும், இன்க்ளூடிங் ஸ்டேட் ஹைவேஸ் என்பதை மத்திய அரசு சொல்லியிருக்கிறது. இதற்கு பல ஆயிரம் கோடி ரூபாய், 30-40 ஆயிரம் கோடி ரூபாய் இதற்காக ஆகும். அதே மாதிரி வீட்டுக்கும் ஆகும். 5 கோடி வேலை நாட்களை அதிகமாக உபரியாக அரசு இப்போது மத்திய அரசு செய்திருக்கிறது. இதையெல்லாம் வெளியே சொல்லாமல் ஒரே ஒரு கேள்வி நான் சொல்லிடுறேன். கோயில் கூடாது என்று சொல்லவில்லை, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாதுன்னு கலைஞர் எழுதும்போது, வசனம் எழுதும்போது பாஜகங்கிற கட்சியே கிடையாது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதுதான் எங்களுடைய கொள்கைன்னு அண்ணா சொல்லும் போது பாஜக தொடங்கப்படவே இல்லை. எனவே பாஜக தொடங்கியதனால்தான் வந்து இந்த மாதிரியான நம்ம நம்பிக்கை உள்ளவர்களுடைய வாக்குகளுக்காக திமுக இப்படி மாற்றி பேசுதுன்னு கருத வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய கொள்கை அவங்க திமுக தொடங்கும் போதே சொல்லிட்டாங்க. இல்ல, கேரளால இவ்வளவு பெரிய அழிவுக்கெல்லாம் ரோடு போட்டு தரேன் அப்படி இப்படி எல்லாம் செஞ்சாங்க இல்லைங்களா? 5 லட்சம் கோடி. அதனால ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணா சொல்லவில்லை, திருமூலர் சொன்னது. திமுகவோட கடவுள் கொள்கை அதுதான். ஆமா, கடவுள் கொள்கையில அவங்க தப்பு இல்ல, பேட்டன் ரைட் எடுத்துங்க. நாங்க வந்து இந்த மதம் வந்து எந்த விஷயத்தையும் சொல்வதற்கு பரிபூரண உரிமையை தருகிறது. நீங்க எடுத்துங்க, சந்தோஷம். சரி, அது இன்னொரு நாள் விவாதிக்கலாம். அத இல்ல, இப்ப சொன்னார்ல கேரளால எல்லா ரோடையும் நாங்களே போடுறோம், 40-50 ஆயிரம் கோடி ஆகும் அப்படின்ட்டு. 5 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்காக கொடுத்தாங்கல்ல இவங்க.
இந்த 2015 வந்துட்டு இவ்வளவு சாலைகள் போய் இப்படி எவ்வளவு நாசமாச்சுங்க, எத்தனை ஆயிரம் கொடுத்தாங்கன்னு கொஞ்சம் சேகர் அவர்கள் சொன்னாங்க நல்லா இருக்கும். அது இன்னொரு இல்ல, விவாதம். அதான் முக்கியம். இல்ல, அது இன்னைக்கு அது வார்த்தையில சொல்றதெல்லாம் வேற, நடக்கல. அழிவுகள் நடக்கும்போது மாநிலங்களுடைய உணர்வு மதிக்கப்படுச்சா அப்படின்றதுக்கு நம்ம ஒரு கருத்துல விவாதிச்சுக்கலாம். திரு சுமதியினுடைய நிறைவு. அதாவது மாநில சுயாட்சி கருத்துக்களை எல்லாம் திமுக குப்பையில் போட்டு விட்டது என்பது இல்லை. ஏனென்றால் தலைவர் அவர்கள் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் 30ஆம் தேதி நடக்க இருந்தது மாநில சுயாட்சி மாநாடு தான். அதுதான் இப்போது இரங்கல் புகழாஞ்சலி கூட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்திய அளவில் அனைத்து தலைவர்களையும் திரட்டி 30ஆம் தேதி அன்றைக்கு சென்னையில் மாநில சுயாட்சிக்கான மாநாடு தான் நடத்தப்பட்டது. சிறுத்தைகள் அதை தொடங்கி வைக்கிற போதே சிறுத்தைகள் தரப்பில் சொல்லப்பட்டது, திருமாவளவன் சொன்னார் இந்த மாதிரி நீங்க திமுக எடுக்க வேண்டும் என்று, அதை எடுத்துக்கொண்டார்கள், எடுத்துக்கொண்டு நடப்பதாக இருந்தது. எனவே ஒரே அடியாக ஒன்றுமே இல்லை குப்பையில் போட்டு விட்டார்கள் என்று சொல்லுவது நியாயம் இல்லை. ஒன்று, பொருளாதாரத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது சரி, ஆனால் பொருளாதார பிரச்சனை தான் அனைத்தும் என்பதில் எனக்கு உடன்பாடில்லை. இப்போது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, பெட்ரோல் விலை இன்றைக்கு விற்கிற விலையில் இதுவரையில் விற்றதில்லை. இதுதான் இதுவரைக்கும் விற்பனையில் மிக கூடுதலான தொகை. அதில் இன்னொரு வேடிக்கை என்ன என்றால், மன்மோகன் சிங் காலத்தில் அதிகபட்சமாக பேரல் 145 ரூபாய்க்கு விற்றது. இன்றைக்கு 76 ரூபாய். இவ்வளவு 35-40 ரூபாய்க்கு போய் 76 ரூபாய் வருகிற போது பெட்ரோல் விலை நம்ம உள்ளூர் பிரச்சனைக்கு வந்துரும். இல்ல, அது எல்லாவற்றையும் நான் அதுக்காக சொன்னேன். பொருளாதார பிரச்சனைகளை எடுக்க வேண்டும், ஆனால் சித்தாந்தம் என்பது வெறும் பொருளாதார பிரச்சனை சார்ந்தது அல்ல. சித்தாந்தம் என்பது அடிப்படையில் சமூக நீதிக்கும் மனு நீதிக்குமான போராட்டம். சமூக நீதியை காக்க திராவிட முன்னேற்ற கழகம் முன் வந்திருக்கிறது. மனு நீதியை காக்க காவி தொண்டர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்றால் நல்லது. நாம் கருத்து ரீதியாக சந்திப்போம். இந்த விவாதத்தை முற்றுப்புள்ளி வைக்கலாம். இது தொடர்பாக ஸ்டாலின் அவர்கள் முன்வைத்த பேச்சு தொடர்பாக நியூஸ் 18 சார்பில் ஒரு ட்விட்டர் போல் வச்சுருந்தோம். மதவாதத்துக்கு எதிராக ஸ்டாலின் எழுப்பியிருக்கக்கூடிய பேச்சு, புதியதொரு எதிர்காலத்துக்கு திமுகவை அழைத்துச் செல்வேன் என்று அவர் சொல்லியிருக்கக்கூடிய பேச்சு மதச்சார்பற்ற அரசியலா, புதிய முந்தையில் பழைய கல் என்று சொல்லத்தக்கதா, மெகா கூட்டணிக்கான அச்சாரமா, தொண்டர்களை கவரும் முயற்சியா என்ற கேள்விகளை எழுப்பியிருந்தோம். மதச்சார்பற்ற அரசியல் என்று 36% பேரும், புதிய முந்தையில் பழைய கல் என்று 21% பேரும், மெகா கூட்டணிக்கான அச்சாரம் என 15% பேரும், தொண்டர்களை கவரும் முயற்சி என்று 28% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மதச்சார்பற்ற அரசியல் என்பதைத்தான் தொண்டர்களும் விரும்புகிறார்கள் என்பதை இதனுடைய 2வது இடத்துக்கு அந்த தன்மை வருகிறது. இந்த அமர்வில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த நால்வருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.